வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 புயல் சின்னங்கள் உருவாகுமா? அதற்கான சாத்தியம் இருக்கா? எப்பொழுது உருவாகும்? அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். 3 புயல் சின்னங்கள் எந்த பகுதியில் உருவாக போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் முழுமையா கேட்டு பயன்பெறுங்க. தமிழக வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் வரும் நாட்கள்ல ஏற்பட போகுது. அதே மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழையும், அதே போல தென் சீன பகுதிகளிலும் மிக மோசமான ஒரு வானிலை, அதாவது நவுல் புயல் காரணமாக பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த இடங்கள் முழுவதுமாக சேதம் அடைந்ததை நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா அதிவேக புயல்கள் தென் சீன கடல் பகுதிகளில் தொடர்ந்து கரையை கடந்து கொண்டிருக்கு. வரப்போகிற நாட்களிலும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவாக போகிற அடுத்தடுத்த புயல் சின்னங்கள்னால பல நாடுகள் சீர்குலைய இருக்கிறது. அதனால வெயில் ஒரு பக்கம் பெரும்பாலான பகுதிகளில் மிக அதிகமாக பதிவாகி இருந்தாலும் மழையும் மிக அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கு. எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்ததோ அதை விட 2-3 மடங்கு மழை பொழிவுகள் பதிவாகி கொண்டிருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம வானிலை அறிக்கையில் நம்ம இன்னைக்கு கேட்கலாம். தமிழ்நாட்டில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கு என்பதை குறித்தும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நண்பர்களே. நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, ஸ்க்ரீன் கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல இன்றைக்கு காலை நேரங்களில் வானிலை அறிக்கையில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அதாவது என்னன்னா, திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், கள்ளக்குறிச்சி, தேனி, தென்காசி, அதுக்கப்புறம் விழுப்புரம், இது போன்ற பல மாவட்டங்கள் கமெண்ட்ஸில் போட்டுட்டு இங்கெல்லாம் மழை வந்து மிக பற்றாக்குறையாக இருக்குது, எங்களுக்கு வந்து சரியான மழை இல்லை அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கு காலை நேர வானிலை அறிக்கையில் நீங்கள் போட்டிருக்கீங்க. போய் பாருங்கள், அதில் நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். உங்கள் கமெண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை போய் பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இந்த வானிலை அறிக்கையில் சொல்ல முடியாது. அதனால் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம எப்போ மழை வரும்ங்கிறது நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த வானிலை அறிக்கையிலையும் உங்களுக்கு ஏதேனும் வானிலை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் விவசாயம் பார்த்து கொண்டு இருக்கீங்க, அதனால மழை வருமா வராதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பெயர் மற்றும் ஊர் பெயரை தெரியப்படுத்துங்க. முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். சரி, இந்த 3 புயல்கள் எங்கே உருவாகுது, தமிழகத்தினுடைய வானிலை அறிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வங்கக்கடலில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி பல மாநிலங்களை மிரட்ட போகுதுங்க. இப்போ ஒரு தாழ்வு பகுதி மறுபடியும் உருவாகி இப்போ ஒரிசாவில் பயங்கரமான மழை, ஒரிசா, சத்தீஸ்கர்லாம் பயங்கரமான மழை பதிவாயிட்டு இருக்கு. இப்போ இதே தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் வலுப்பெற்று அப்படியே நமக்கு அந்த மத்திய பிரதேஷ், குஜராத் போன்ற மாநிலங்களில் மறுபடியும் எங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு வந்துச்சோ அங்கே மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதிதீவிர கனமழை அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்க மாநிலங்கள் பாருங்க, இங்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட், மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடிய மாநிலங்களாக எதிர்பார்க்கப்படுது. ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் மிக மிக மோசமான வானிலை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இது இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த வட மாநிலங்களும் தண்ணீரில் மூழ்க வேண்டியதான். இங்கே ஒரு பக்கம் தமிழ்நாடு வறட்சியின் பிடியில், இன்னொரு பக்கம் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் வெள்ளத்தின் பிடியில். பாருங்க, ஒரு பக்கம் கடுமையான வெள்ளம், ஒரு பக்கம் கடுமையான வறட்சி. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைக்குள்ள தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். சரி, அதுக்காக நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்படியே வறட்சியே இருந்துராது அப்படின்னு மட்டும் கனவு காண்றாதீங்க. இந்த வறட்சி எல்லாம் ஒரு தற்காலிகம் தான். இது எல்லாமே ஒரு டெம்பரவரின்னு சொல்லக்கூடிய ஒரு தற்காலிகமான வறட்சி தான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு. ஆனால் இப்போ எப்படி வட மாநிலங்களில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுதோ அந்த மாதிரி நமக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமலாம் கிடையாது. அதுக்கு இன்னும் சாதகமான சூழ்நிலைகள் அமையலை. பருவமழை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, கேரளாவில் தீவிரமாச்சுன்னா நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு கனமழையாவது நிச்சயமாக நிறைய இடங்களில் பதிவாகும். நேற்றைக்கு பார்த்துருப்பீங்க, சென்னை பகுதிகளில் நிறைய இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. நம்ம சேனலில் சொல்லிகிட்டே தான் இருந்தோம், கடலோர மாவட்டங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிற தகவல் காலை நேர வானிலை அறிக்கையில் கூட சொல்லிட்டு தான் இருந்தோம். அதே போல் நேற்றைய தினங்களிலும் இந்த கடலோர மாவட்டங்களை பற்றி நம்ம பேசும்போது ஒவ்வொரு நாளும் மழை பொழிவுகள் தமிழகத்தில் அதிகரிக்கும் என்று தான் நம்ம சொல்கிறோமே தவிர குறையும் அப்படிங்கிறது நம்ம சொன்னதில்லை.
மழை வாய்ப்புகள் மறுபடியுமாக நம்ம சொல்றோம், கடலோர மாவட்டங்கள், வட தமிழ்நாடு அதிக மழை வாய்ப்புகள்ங்க. அவ்வளவுதான். தென் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது வட தமிழகத்தில் அதிக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக பதிவாகக்கூடும். பெரும்பாலான வட தமிழகத்தில் ஆகஸ்ட் 9 வரைக்கும் மழை இருக்கு. நேத்து ஒரு நாள் தான் மழையா ப்ரோ? சென்னையில வந்து நேத்து ஒரே ஒரு நாள் தான் மழையான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. சென்னை, திருவள்ளூர், கவனிச்சுக்கோங்க, மாவட்டத்தின் பேரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, இந்த பகுதிகளில் படிப்படியாக இன்னும் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியெல்லாம் வறட்சியா இருக்குன்னு வேற கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும். நம்பிக்கையோடு இருங்க. ஆனால் வெள்ளப்பெருக்கு வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். மிக கனமழையும் இல்லை, அதி கனமழையும் இல்லை. ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் மழை வாய்ப்புகள். கள்ளக்குறிச்சி ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம் ஆகட்டும், இந்த பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்கள், இன்னும் ஜூலை முடியறதுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. அதனால இந்த அடுத்து வரும் 2-3 தினங்களுக்குள்ள இந்த கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்கள்லாம் பரவலான மழை கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும். ஏன்னா இது வடகிழக்கு பருவமழையா இருந்தா ஒரே நேரத்தில் சென்னையில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரைக்கும் மழை கொட்டி தீர்த்திருக்கும். ஆனால் இப்போ நமக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. அதனால அடுத்த சுற்று இப்போ நமக்கு அடுத்து கடலூர், கள்ளக்குறிச்சி தான் மழை பொழிவுகள். அதே மாதிரி புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரத்திலும் நல்ல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. வானிலை அறிக்கையை கொஞ்சம் முழுமையாக கேட்டிங்கனாலே எல்லா மாவட்டத்தின் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள். இந்த உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையெல்லாம் காஞ்சி போச்சுங்க. ஒன்றுமே இல்லைங்க, மழையே சுத்தமாக வர்றதில்லை. சில நேரங்களில் மழை வர மாதிரி அறிகுறி தான் தெரியுதே தவிர மழையே எங்களுக்கு வருகிறது இல்லை அப்படின்லாம் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆகட்டும், அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகட்டும், பகுதியாக மட்டுமே மழை வாய்ப்புகள் அடுத்து வரும் நாட்களிலும் காத்திருக்கு. அதுவும் மிதமான மழை தான். சொன்ன மாதிரி 2 சென்டிமீட்டர் அல்லது 3 சென்டிமீட்டர் அளவுக்கே நமக்கு மழை இருக்கும். அதிகபட்சம் போச்சுன்னா 5 சென்டிமீட்டர், அதுக்கு மேலே மழை ரொம்ப அதிகம் கிடையாது. இன்னும் நமக்கு கேரளா, கர்நாடகாவில் மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு. பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு நம்ம தமிழக பகுதியில். அதனால நமக்கு பகுதியான இந்த மிதமான மழை பெய்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. பெரும்பாலான மழை துளிகள் பூமியை நோக்கி வர்றதுக்கு முன்னாடியே அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாய் போயிடுறதை நம்ம பார்க்க முடியும். நிறைய இடங்கள் அந்த அளவுக்கு வெப்பம் பயங்கரமாக இருக்குது. நிறைய இடங்களில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. நிறைய பகுதிகளில் அந்த மழை துளிகள் பூமியை நோக்கி நகருவதற்கு முன்பதாகவே நீராவியாகி விடுகிறது. அதனால தான் சில சமயங்களில் மழை வர மாதிரி தெரியும், மழை வராமல் போகிறதுக்கான காரணம் அதுதான். தொடர்ந்து நம்ம பேசலாம். தென் தமிழக பகுதிகள், குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இந்த மற்ற இடங்கள் நம்ம பார்க்க மறந்துட்டோம். இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு. இந்த நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் 30% தான் மழை பெய்யவே வாய்ப்பு இருக்குது. இந்த நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் 30% மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. பகுதியாக ஏதாச்சும் சில இடத்துல மழை ஒதுக்கி பதிவாயிட்டு போய்கொண்டே இருக்கும். மாவட்டம் முழுவதும் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. சேலம் மாவட்டத்திலையும் அதே மாதிரி தான். பகலில் வெயில், நல்ல வெயில் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழை பதிவாகிட்டு போய்கொண்டு இருக்கும். இன்னும் நமக்கு வலுவான பருவமழை தீவிரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இதற்கு எல்லாமே ஆகஸ்ட் முதல் வாரங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்கும். பல இடங்களில் மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்கும், மிதமானதிலிருந்து கனமழையாக. இந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் ஒரு பற்றாக்குறை தான். கேரளாவிலே பற்றாக்குறை தான். அப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. கேரளா மற்றும் கர்நாடகாவிலேயே 30% மழை பற்றாக்குறையாக தான் இருக்குது. அங்கேயுமே நிறைய மாநிலங்களில் ஓரிரு மாநிலங்கள் மட்டும், அதை குறிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா போன்ற ஓரிரு மாநிலங்கள் தொடர்ந்து இன்னும் மழை பற்றாக்குறையில் தான் இருக்குது. அதில் கேரளாவில் ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் மிகப்பெரிய ஒரு மழை பற்றாக்குறைக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அணைகளும் இன்னும் நிரம்பாத ஒரு சூழ்நிலை. அதுதான் அந்த தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் படிப்படியாக அந்த மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். ஆகவே தென் தமிழகம் பொறுத்தவரை அடுத்து தென் தமிழ்நாடு பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மழை மிக குறைவுங்க. நிறைய இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக இருக்குமே தவிர மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதியான ஒரு மிதமான மழை பொழிவா இருக்கும். அதாவது மழை பெய்யும், மழை பெய்யாம இருக்காது, அது போதுமான மழையா இருக்காது. ஏன்னா 41 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகிட்டு 2 சென்டிமீட்டர் மழை பெய்தால் போதுமானதாக இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில கணிசமாக மழை வாய்ப்பு இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும். ஆனால் அது போதுமானதாக இருக்காது.
ஏன் இருக்காதுன்னா 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள பெய்கிற மழை நிச்சயம் போதுமானதாக இருக்காது. அதனால கொஞ்சம் பொறுத்திருங்க. வடகிழக்கு பருவமழையில தான் நம்ம அதிக மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழையில நமக்கு வந்து மழை ஒரு கணிசமான ஒரு பற்றாக்குறையை தான் ஏற்படுத்த போது. வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து பாருங்க. இந்த மதுரை போன்ற மாவட்டங்கள் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பல நாட்களாக 40 டிகிரி செல்சியஸ் கீழே குறையவே இல்லை. அந்த இடங்கள் முழுவதுமா தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகி கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களில் இதே போன்ற வானிலையானது தொடர்ந்து நிகழக்கூடும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை தொடர்ந்து அதிகரிக்கும். தேனி தென்காசி பகுதிகளில் மழை பற்றாக்குறைன்னு சொல்லியிருந்தீங்க. தேனி தென்காசி மாவட்டங்கள் அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மலை பகுதிகளில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு குறிப்பாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் அவ்வப்போது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கணிசமான ஒரு மழை பொழிவு தீவிரமாகி மிதமான மழையாகவே அதிகபட்சம் கொட்டி தீர்க்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகுதியான மிதமான மழை தொடரும். டெல்டாவில் இரவு நேர மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால் டெல்டா பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். எங்கள் ஊர் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எல்லா மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்ததாக உருவாகும் புயல்கள். பசிபிக் பெருங்கடலில் அடுத்தடுத்த தீவிர நிகழ்வுகளால் தென் சீனா பகுதிகளில் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை. நவுல் புயல் குறித்து நம்ம ஏற்கனவே அதாவது எப்படி இருக்கும் என்று மட்டும் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த நவுல் புயல் காரணமாக இது ஒரு புயல் மட்டுமே அந்த பகுதிகளில் இப்போ வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறதில்ல. இன்னும் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் தென் சீனாவை நோக்கி நகரப்போகுது. அங்கே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மிக வலுவான புயல்கள் கரையை கிடக்கும். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் சொல்ல வரோம்னா, வடகிழக்கு பருவமழையில் குறிப்பாக தென்சீன கடல் பகுதியிலிருந்து நமக்கு புயல் சின்னங்கள் வருகிறதே நம்ம பார்த்துருக்கிறோம். குறிப்பாக தென்சீன கடல் பகுதிகளில் புயல்கள் உருவாகி தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் கரையை கடக்கக்கூடும். அப்போது நமக்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ உருவாகிற தென்சீன கடல் பகுதியில் உருவாகிற எல்லா புயலும் வலுவான புயலாக 150 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் இது போன்ற ஒரு புயல் சின்னங்களாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வங்கக்கடலிலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து நம்ம இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை சென்டிமீட்டர் நேற்றைக்கு மழை பதிவாகியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லா நாட்களுமே நமக்கு மழை வரக்கூடிய நாட்கள் தான். கமெண்ட் செக்ஷனில் ஒருவேளை இன்னும் எங்களுக்கு வானிலை புரியலைங்க, எங்கள் ஊரில் மழை வருமா வராதா அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஊர் பேரையும் மாவட்டத்தின் பேரையும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அதற்காக வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்காம போயிடாதீங்க. ஏன்னா முழுமையாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நிலவரம் என்பதே உங்களுக்கு புரிய வரும்.